இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸை வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு டூல்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம்னா அதை வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை வந்து திரும்ப வந்து தொடச்சி க்ளீனாக வச்சுக்கணும். ஓகேவா? அப்படி நம்ம பண்ணாதான் அந்த டூல்ஸில் வந்து துருப்பிடிக்காது, க்ளீனாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பையில போட்டு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரையான பிளேஸில் வைக்கணும். எதுவும் வந்து தண்ணி இல்லாத மாதிரி வச்சிடாம ட்ரையான பிளேஸ்ல ஒரு நல்ல பிளேஸ்ல வந்து வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் அந்த இன்சுலேஷன் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். காம்பினேஷன் பில்லர் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஓப்பன் ஆயிருக்கா, ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர்ல ஏதாவது இன்சுலேஷன் வந்து ஏதாவது ஓப்பன் ஆயிருக்கான்றதெல்லாம் பார்க்கணும். அடிக்கடி செக் பண்ணணும். ஓகேவா? அப்படி செக் பண்ணீங்கன்னா தான் நமக்கு வந்து சேஃப்டியா இருக்கும். நம்ம பார்க்காம பட்டோம்னா நமக்கு சாக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால அடிக்கடி வந்து இதை செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டூல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னா அதை வந்து நம்ம த்ரோ பண்ணிட்டு நம்ம புது வேற ஒரு டூல்ஸ் வந்து வாங்கணும். ஓகேவா? ஸோ நம்ம டேமேஜான டூல்ஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அதனால பழைய டூல்ஸ் ஏதாவது டேமேஜான டூல்ஸ் இருக்குன்னா அதை தூக்கி போட்டு நம்ம வேற புது டூல்ஸ் வந்து வாங்கணும்.